நீங்கள் என்ன ஆன்சர் போடுவீங்க? சும்மா சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. விட எக்ஸாம் பேப்பர் வந்துருச்சு, இந்த ஆன்சர் போட்டு தானே ஆகணும். புக் எடுத்து வச்சுக்கோங்க பார்ப்போம். எல்லாம் இஷாரா, வாட் இஸ் ஆன்சர்? இஷாரா, ரோஹித், மேஷாக். ம், என்ன வரும் ஆன்சர்? அனுப்பியிருக்கீங்க போல. ஃபாத்திமா, ஃபாத்தினே, ரைட். ஓகே, ஆன்சர் வந்துருக்கு. பர்சனல் அனுப்பியிருக்கீங்க. நான் குட், வெரி குட்டா. பர்சனலாக அனுப்பியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் அனுப்பாமல். வெரி குட்டா. எனக்கு செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. குட். ஃபாத்தினாபா, ஹவ் ஆர் யூ? Fine. ரைட். லாஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் என்ன பேப்பர் தானே எக்ஸாம் நடந்துச்சு, சும்மா அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே ஃபாத்தி நபா. Okay, sir. ஓகே, ரைட்டா. ரைட், பாருங்க பிள்ளை. முதல்ல தரவு மற்றும் மற்றும் தகவல் தொடர்பான பின்வரும் கூற்றுகள். வேறு வேறாக எடுத்து கருத்து அளிக்கப்பட முடியாத எண்கள், சொற்கள், குறியீடு, வரைவில் ஆகிய தரவுகள், டேட்டா. சரியா பிள்ளையாலாம்? இது சரியா பிள்ளையா? வேறு வேறு Eram கருத்து. சரி sir. சார். இது சரி, வெரி குட். இது சரி என்ன பிள்ளைங்க, இது சரியான விட. ஓகே, இது சரி. டிக் பண்ணிக்கொள்வோம். இது எப்படி சரிதானேனா, இது சரி. ஓகே. ரெண்டாவது பாருங்க, தரவுகளை தொகுப்பதன் மூலம் தயார் செய்யும் அர்த்தமுள்ள தகவல்களை பெற முடியும். இது சரியா பிள்ளையா? சரி சரி. சார். இதுவும் சரினா தம்பி, இதுவும் சரி. தரவுகளை தொகுப்பதன் மூலம் தயார், ரைட். எல்லா அம்சங்களும் எடுத்து தகவலின் பண்ணுவாங்க. சரியா பிள்ளையா? சரி சார். சரி, இதுவும் சரிண்ணா. ரைட், இதுவும் சரி. ஏன்னா நோட்ஸ் எல்லாம் தந்திருக்கேன் நான். நல்ல இந்த நோட்ஸ் அப்படியே தந்திருக்கேன். தீர்மானம் மேற்கொள்ள உதவு தகவலாகும். சரியா பிள்ளையா? சரி சார். அண்ணா சரி, அண்ணா வெரி குட். அப்ப என்ன விட ஏபிசிடி சரி. ஓகே. ஓகே விளையாஷா. Okay. அண்ணா வெரி குட். நபா அனுப்பியிருக்கா. வெரி குட் நபா, குட். ஈஸியான கொஸ்டின். ரெண்டாவது பாருங்க. கணனி தலைமுறை. தலைமுறை எழுதுங்க பார்ப்போம். முதலாம் தலைமுறை, ரெண்டாம் தலைமுறை எழுதி விடையே போடுங்க. முதலாம் தலைமுறைக்கு என்ன, ரெண்டாம் தலைமுறைக்கு என்ன, மூணாம் தலைமுறைக்கு எழுதுங்க. முதலாம் தலைமுறை என்ன? வெற்றிடை குழாய்னா வெக்கும் டியூப். என்ன என்ன மேஷாக்? சரியா மேஷாக்? மேஷாக், கவிஸ். Sir, கோப்பில எழுதவா sir? எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. டக்குன்னு எழுதுங்க அப்போ. டக்குன்னு எழுதுங்க. முதலாம் தலைமுறைக்கு நான், ரெண்டாம் தலைமுறைக்கு நான், மூன்றாம் தலை, நாலாம், டக்குன்னு விட எழுதிக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். ஓகே. முதலாம் தலைமுறைக்கு வரும் வெற்றிலை குழாய். ரெண்டாவதுக்கு என்ன வரும்? டிரான்சிஸ்டர். மூணாவதுக்கு என்ன வரும்? ஒருங்கிணைப்பு சுற்று. நாலாவதுக்கு என்ன வரும்? நுண்முறை. முன்னுரை. ஆ ரைட். அப்போ என்ன வரும் விடைக்கு? விடை என்ன வரும்? சரியான விடை எடுங்க பாப்பா இதில். இல்லை என்ன சரியான விடை? நாலாவது சார். நாலாவது தம்பி, வெரி குட். நாலாவது தான் சரியான விட. அண்ணா ரைட், வெரி குட். எழுதி வச்சுக்கொள்ளணும் டக்குன்னு தலைமுறை. ஓகே. ஓகே. ஓகே நபி, நபா. ஓகே. Okay, ரைட். sir. தேர்ட் கொஸ்டினை பாருங்க. இலத்திரனியல் வர்த்தகம் என்பது இணைய பயன்பாட்டின் மூலம், அதை நீங்கள் செய்யுங்க பார்ப்போம். ரைட், நீங்கள் செய்யுங்க. நான் செய்ய கொடுக்கல. 2 மினிட்ஸ் தானே ஒரு கேள்விக்கு, 2 மினிட்ஸ். ஒரு 10 கேள்வி செய்வோம், பார்ட் 1. அப்புறம் பார்ட் 2க்கு போவோம். இலத்திரனியல் வர்த்தகம் என்பது இணைய பயன்பாட்டின் மூலம் மேற்கொள்ளப்படும் வர்த்தகமாகும்னா, இதில் அனுகூலம் மற்றும் என்ன மீனிங் தம்பி இதுல? லெத்ரனியல் வர்த்தகம்னா என்ன மீனிங்? சொல்லுங்க பாப்போம் யாராவது. ரைட். லெத்ரனியல் வர்த்தகம்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? சார் ஆன்லைன். ஆன்லைன் பிஸ்னஸ், அதான் இ காமர்ஸ். என்ன சொல்றது? இ காமர்ஸ். இ காமர்ஸ்னா ஆன்லைன் பிஸ்னஸ். வெரி குட் அண்ணா. இதை வச்சு இதில் என்ன பாருங்க, இ காமர்ஸ். ஆ என்ன அனுகூல மற்றும் பிரதிகூல காணப்படலாம். நன்மை இருக்கு, தீமை இருக்கு. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பொருட்களை கொள்வன செய்ய முடியுதா? ஓகே. முதலாவது பாருங்க, உள்நாட்டு. சரியா பிள்ளையா? நன்மை தீமை கேட்குறாங்கண்ணா. உள்நாட்டு ஓ மற்றும் சார். வெளிநாட்டு பொருட்களை நல்ல. கொள்வன செய்ய முடியும் தானே? முடியும் தானே? ஓ ரைட் சார். அண்ணா. 24 மாதம் நடக்கும் தானே? சரி தானே? என்ன ஆன்லைனில் வேண்டிய டைம் பர்ச்சேஸ் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். ஓகே. ஆன்சர்ஸை யாரும் அனுப்பியிருக்காங்க நான் பார்க்குறேன். ரைட், வெரி குட். அனுப்புங்க. வெரி குட் நம்பி. சரி, தேங்க்யூ. ஆன்சர்ஸ் அனுப்புறவங்க அனுப்புங்க. ரைட். அடுத்தது, இலகுவாக இடத்தில் பொருட்களை மட்டும் சேவையில் கொள்வனை செய்யப்படும். சார், ஆனால் இலகுவான இடத்தில் பொருட்களை கொள்வனை செய்ய முடியுமா, இயலாதா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் sir. இயலும் தானே? வெரி குட்.
கடன் அட்டை மூலம் பரிமாற்றம் நடைபெறுவதால் பிரச்சனைகள் ஏற்படாது. கடன் அட்டை மூலம் சரிதானே? கடன் அட்டை மூலம் பரிமாற்றம் நடைபெறுவதால் பிரச்சனை ஏற்படும் தானே? சில நேரம் எங்களை அறியாம சில நேரம் சர்வ் பண்ண எங்களையும் காசு கூட வெட்டுவாங்கண்ணா. சில டைம் எனக்கும் நடந்திருக்கு. சரி பிள்ளைகள், ஒரு இதுல லைன்ல பர்ச்சேஸ் அனுகூலங்கள் மட்டும்தான் கேட்டிருக்கு. அனுகூலம் மட்டும் அனுகூலம் ரைட். அனுகூலம் அது 3 சரி தானே? 4வது பிரதிகூலம் தானேண்ணா? ரைட். அப்போ விடது ஏபிசி. ஏபிசி சரியா பிள்ளைகள்? ஓகேயா? விளங்கிச்சா எல்லாம்? ரைட் ஓகே விளங்கிச்சா? சார். ரைட் நான் நினைக்கிறேன் ரைட் மைக் ஆன் பண்ணி கதைக்கணும். மிசாக் ரைட். அடுத்தது உலகின் முதலாவது பொறிமுறை கணினி செய்கையை இதுக்கு விடையை சொல்லுங்க பாப்பா. எனக்கு ஒரு எனக்கு அனிஷா அனுப்புங்க இதுக்கு விடைய. கிரேட் 10 புக்கை கையில் வச்சுக்க சொன்னேன் எல்லாத்துக்கும். 4வதுக்கு விடைய வந்து அனிஷ்கா அனுப்புங்க. மற்றது யாரு? இன்னொரு ஆள் அனுப்புங்க. யாரு? இஷாரா. 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் அனுப்புங்க பாப்பா எனக்கு. உலகின் முதலாவது பொறிமுறை கணினி செய்கை செய்யும் உபகரணமாக கருதப்படுவது கூட்டு இயந்திரம், துளையாட்டை, பகுப்பாய்வு, அபகஸ். ஓகே சார், இதில் மைக் கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபாத்தி ஆன்சர்ஸ் அனுப்புறீங்களா எனக்கு? இதுக்கு என்ன ஆன்சர்னு? சார் பொறிமுறை கணித செய்கைன்னா என்ன சார்? கூட்டல் கழித்தல் அதா? ஆமாம். 10 புக்கில் பாருங்க. வி ஹேவ் புக். எஸ். பாருங்க. பொறிமுறைனா மெஷின். மெஷினில் ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாருங்க என்னன்னு. இன்ன இயந்திரத்தில் பேரை பாருங்க பார்ப்போம். சார் நான் எட்டிங் அபகஸ். எடிங் மெஷின். வெரி குட். எடிங் மெஷினுக்கு தமிழில் சொல்ல கூட்டு இயந்திரம். ஓகே, எடிங் மெஷின். என்ன விட எடிங் மெஷின். முத எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். உலகில் முதலாவது பொறிமுறை கணினி செய்கை உபகரணத்தின் பேர் வந்து போட்டு எடிங் மெஷின். இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். எடிங் மெஷின். எடிங் மெஷின். ஓகே, வெரி குட். எடிங் மெஷின். ஓகே, குட். அடுத்தது எபகஸ் இல்லை. எபகஸ் அப்புறம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எடிங் மெஷின் தான். சரியா? அதாவது உலகின் முதல் பொறிமுறை கணித செய்கை செய்யும் உபகரணம். சரியா? ஓகே, அது எபகஸ் வந்து ஓகே. கையில் தானே செய்வோம். அந்த இது ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வரும் எடிங் மெஷினை. 5th கொஸ்டினுக்கு செய்யுங்க. 5th கொஸ்டின் எல்லாம் செய்யுங்க பார்ப்போம். யாரும் பில் எடுக்கக்கூடாது. 5th கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர்ஸ் அனுப்பணும் எனக்கு. சுட்டு சாதனம், காந்த ஊடக சேமிப்பு சாதனம், வன்பிரதியை பெறக்கூடிய ஆகியவற்றை உபகரண முறையை அழகா பொறுமையா விட எனக்கு அனுப்பணும். பாருங்க, சுட்டு சாதனம், காந்த ஊடக சேமிப்பு சாதனம் 1. இது ரெண்டுக்கு விட கண்டுபிடிச்சா 3வது ஒட்டவா கண்டுக்கலாம்னா. முதலாவது சுட்டு சாதனம் வரும். காந்த ஊடக சாதனம் வருமா? சிடி வராது. என்ன? ரெண்டாவது பாருங்க, சுட்டி வரும், காந்த நாடா வராது. என்ன? காந்த ஊடக சாதனத்துக்கு காந்த நாட வரும் தானே சார்? காந்த ஊடக சேமிப்பு சாதனம் தானே சொல்லியிருக்கு. ஆஹ், இப்ப வன்பிரதியை பெறக்கூடிய சாதனம் என்ன வரும்? அச்சுப்பொறி. இப்ப மூன்றாவது விட பிள்ளைகள். ஓகே, ஓகே. மூன்றாவது விட. ஓகே பிள்ளைகள், எல்லாம் போட்டீங்களா? மூன்றாவது விட. ஓகே சார். ஓகே, குட். ஓகே, ரைட், குட். சரி. கணனி அளவுக்கேற்ற. ரைட்.
ஆறாவது பாருங்க பிள்ளைங்க. ஆறாவதுக்கு விடைய கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்பா எல்லாம். ஆறாவது பாருங்க. ஆறாவது பாருங்க பிள்ளைங்க. ஆறாவதுக்கு மூணாவது ஆன்சர். ஆறாவதுக்கு மூணாவது ஆன்சர். மைக்கை ஆன் பண்ணி விட சொன்னாலும் பரவாயில்ல. ஆறாவதுக்கு மூணாவது ஆன்சர் பிள்ளையா. ஓகே, வெரி குட். குட். ஆறாவதுக்கு மூணா கணினி அளவிற்கேற்ப வகைப்படுத்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப வகைப்படுத்த. சரியா? ஆறாவதுக்கு மீ கணினி பெருமுக கணினி கடைசி ஒத்திசை கலப்பினர். மூன்றாவது விட வெரி குட். முதலாவது வர சான்ஸ் இல்லைண்ணா, விசேட ஒன்றும் அப்படி இல்லையே என்ன. ரைட். நாலாவது வர சான்ஸ் இல்லை. ம் மூன்றாவது தான் விட. ஏழாவது பாருங்க பிள்ளைகள். ஏழாவது தரவு பரிமாற்ற ஊடகம் தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கவனிக்க. ரைட். இதுக்கு விடையை கண்டுபிடிக்க இயலுமா? ரைட். தரவு மற்றும் ஊடக தொடர்பான பின்வரும் கூற்றுகளை நல்ல மெதுவாக வாசிங்க பார்ப்போம். பௌதிக ஊடகம் பயன்படுத்துவதில்லை. தரவு பரிமாற்ற ஊடகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. வைஃபை மற்றும் ப்ளூடூத்தை பயன்படுத்தப்படுகிறது. பரிமாற்ற மையங்கள் ஒன்றுக்கொன்று தெரியும் வகையில் அமைந்துள்ளன. தரவுகள் நேர்கோட்டில் செல்கின்றன. மேலே குறிப்பிட்ட பொருத்தமான விட. என்ன வரும் விட? பாத்தி பாத்தி என்ன வரும் விட? இருங்க சார் பார்க்குறீங்களா? பாருங்களேன். கவிஷ்கரன் மைக் ஆன் பண்ணி கதைங்க. சார். சரியா? மைக் ஆன் பண்ணி கதைங்க. இது வந்து கிரேட் 10 A to Z, அதாவது ஃபுல் யூனிட் உள்ள எக்ஸாம் பேப்பர் ஒன்று. ஓகே. ஓகே சார். சரியா? நோட் பண்ணிக்கணும். சில தெரியாத விஷயங்களை நோட் பண்ணிக்கணும். சும்மா விடைய கெஸ் பண்ணி வைங்க. கவிஷ் யாரு? நம்ம அபிஷா என்ன விட போட்டீங்க? இப்பதான் சார் வாசிக்கிறேன். வாசிக்கிறீங்களா? சரி சரி. கஷ்டமா இருக்கு அந்த கொஸ்டின் கொஞ்சம். புக்கை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. டைப் கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க, கண்டுபிடிக்க. இல்லாட்டி விடைய நீங்களே கெஸ் பண்ணி பாருங்களேன். ஏ, பி மற்றும்
நுண்ணலை. நுண்ணலைனா இன்ஃப்ராரெட்னா பார்ப்போம். சார் சொல்லுங்களே. ரெண்டாவது விட சார். ஏன் ரெண்டாவது விட சொன்னீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆவ். சார் மூணாவது விட. நீங்க மூணாவது விட. சார் வைஃபை ப்ளூடூத் வந்து வானொலி அலைகளுக்கு தான் சார் வரும். ரைட், ஓகே. அந்த ரைட். டி வைஃபை வந்து ரைட், வானொலி வெரி. அலை. ஏ ரைட். வந்து பௌதிக ஊடகம் பயன்படுத்தப்படுகிறதா வானொலி அலைகள் வந்து வழிப்படுத்தப்படாத ஊடகங்கள் தானே. சோ இந்த பௌதிக ஊடகங்கள் வந்து பயன்படுத்தப்படாது. அண்ணா சரி வேணுங்கதா. பௌதிக பொருள்களை பயன்படுத்தாம சைகளை தரவுகளை உருவடுத்த வழிப்படுத்தாத ஊடகமாகும். சரியா? புக்கில் பாருங்க, பேஜ் நம்பர் 66 இருக்கு, 66. ஓகே பிள்ளைங்க, இதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து 66 பாருங்க. சரியா? வெரி குட். குட் ஆன்சர். சரி, குட். ரெண்டாவது ஆன்சர் சரியா தம்பி அபிஷான்? ரெண்டாவது ஆன்சர். அதாவது பௌதிக ஊடகம் பயன்படுத்தவில்லை. சரி, அதாவது வழிப்படுத்தாத ஊடகங்கள் வரும். சரி, ரைட், வெரி குட். எட்டாவது பாருங்க, இது 66ஆம் பக்கம் இருக்கு. இந்த பேப்பரை உங்களுக்கு நான் போட்டு விடுவேன். ஓகே, பேப்பரை நான் போட்டு விடுவேன். ஓகே, ரைட். எட்டாவது கொஸ்டினை பாருங்க. எயிட் கொஸ்டின். கணினி வலையமைப்பு ஒன்றை அல்லது கணினி இணையத்துடன் திறப்பதற்கு. ரைட், இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் அனுப்புங்க பார்ப்போம். எட்டாவதுக்கு. ரைட், வெரி குட். அதாவது கணினி வலையமைப்பு ஒன்றை அல்லது கணினி. ஆன்சர்ஸை மார்க் பண்ணாதீங்க, மற்றவங்க செய்கிறாங்க. யார் மார்க் பண்ணது? ரைட், தேங்க்யூ. ஓகே, டோன்ட் மார்க் த ஆன்சர்ஸ். டோன்ட் மென்ஷன் த ஆன்சர்ஸ். ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்களே. ஓகே, அந்த ஆன்சர் சரியான ஆன்சர் தான் போட்டிருக்கா. வழிப்படுத்தி, அதாவது வழிப்படுத்தினா இணையத்துடன் தொலைவு, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுனா பிள்ளைகள். அப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ண என்ன? ரவுட்டர் தானே. வழிப்படுத்தின ரவுட்டரா என்ன? சரிதானே? ரவுட்டர் தானே. வழிப்படுத்தி ரவுட்டர். ஓகே, ரவுட்டர் விட. சரி பிள்ளைங்க, ஹாலினா சுவிட்ச், குவியம்னா ஹாலி சுவிட்ச், ஹப். ஹப், வெரி குட். ஹப், வெரி குட். ரைட், ஒன்பதாவதுக்கு விட யார் செய்ய போறா? எப்படி செய்யறது? பதிமேன் 156 அடி 10. என்ன பிள்ளைங்க? அடி 10. இதை 16 என்ன மாற்ற போறீங்க? என்ன செய்வீங்க? இதை எப்படி செய்வீங்க பிள்ளைங்க? பதினாறால பிரிக்கணும் சார். 16 பிரிங்க. வெரி குட். 14 பிரிச்சா சரி, குட். 14 பிரிங்க பார்ப்போம். பதினாறுல பிரிங்க பிள்ளைகள். ஒரு அது அப்படியே செஞ்சு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அனிஷா
சங்கீதம் தருண் விகாஷ் அதை கணக்கை அந்த அப்படியே செஞ்சு அனுப்புனாலும் பரவாயில்ல போல. 156 13 அடி 10 வந்து 16 பிரித்து அனுப்புங்க பாப்பா எனக்கு. அப்படி கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்ட் பண்ணல. எப்படி நீங்கள் ஒரு 25-30 மார்க்ஸ் ஆச்சு எடுக்கணும் பிள்ளைங்களா, அப்போ தான் ஒரு A1 வரும். சரியாம்மா, பார்ட் பண்ணல ரொம்ப ஒரு 10க்கு 20க்கு குறைவா எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரியா, A1 எடுக்கணும்னா அட்லீஸ்ட் 25க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கணும். சரியா பிள்ளைகள்? என்ன ஃபாத்தி, ஆம் சார். என்ன பாஸ்வேர்ட் புக் வாங்கிட்டீங்களா? ஆம் சார். செஞ்சீங்களா? பாஸ்புக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் இப்போ? செஞ்சு தருண், தருண் 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 அது தருண் செஞ்சு அனுப்புங்க பாப்பா. அதுக்கு ஒரு ஆன்சர் சார். ரெண்டாவது சார். ரெண்டாவது விடையா? ரைட். பாத்தி ரெண்டாவது விட செய்றேன். ரெண்டு. வெரி குட் அண்ணா, ரைட், குட். கொஞ்சம் செஞ்சது அப்படியே கொஞ்சம் காட்டி விடுறீங்களா தருண், கொஞ்சம் ஸ்க்ரீனில்? ஏழுமா தருண்? சரி, ரெண்டாவது விட பிள்ளைகள். அதாவது 912 வந்திருக்கும் போல. 9 12 மேலே 9 12 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன என்ன பாத்தி நீங்கள் செஞ்சிட்டீங்களா? இல்ல சார். இன்னும் செய்யலையா? இல்ல சார். ஏன் பேய்க்க கஷ்டமா இருக்கா? ஆம் ம் சார். இது என்னடா? ம், மேஷாக், மேஷாக்கு செஞ்சு விட சரியா? மேஷாக் தேர்ட் ஆன்சர். தேர்ட் ஆன்சர் வர சான்சஸ் இல்லைனா செகண்ட் தான் விட சரியா? ரைட், ஓகே. இதை வந்து செய்யுங்க. ரெண்டாவது 10வது பாருங்க. 340 கீழ் அடி 8, அடி 8 இதை வந்து இருமையான மாற்றணும். அப்போ நீங்கள் அந்த சமன்பாடு வேணும்னா விகாஷ், சாரி விகாஷ், தருண், தருண் விகாஷ், சார் இதுக்கு என்ன விட? 10வதுக்கு என்ன ஒரு விட? 10வது விட சரியா பாத்தி? ஆம் சார்.
என்ன வச்சு விட? முதலாவது சார். முதலாவது விட. ஓகே. முதலாவது விட வச்சு. ஓகே, குட். அதாவது பதிமெண் என்ன மாத்தணும்? எண்மெண்ண பதிமெண்ண மாத்தணுமா? அப்படிதானே? எண்மை என்ன இருமை என்ன மாத்தணும் சார். எண்மெண்ண இருமெண்ண மாத்தணும்னா அதுக்கு அட்டவணத்தை பாடமாக்கணும்னா இந்த அட்டவணை பாடமா எழுதி வச்சுக்கணும் பிள்ளைங்க. இந்த அட்டவணை தாரேன். அட்டவணை இந்த எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இந்த இருக்கு ஸ்கிரீன் விளங்குதா? என்ற ஸ்கிரீன் பாருங்க. என் ஸ்கிரீன் விளங்கும்னு நினைக்கிறேன். குயிக்காக எழுதி கொள்ளுங்க. இந்த அட்டவணை டக்குன்னு எழுதிக்கணும். அதாவது அந்த அட்டவணை எழுதிக்கிட்டா தான் அந்த எண்கள் அப்படி மாற்றலாம்னா இந்த அட்டவணை யூஸ் பண்ணீங்களா? இந்த அட்டவணை யூஸ் பண்ணியா செஞ்சு? வெரி குட். இந்த அட்டவணை குயிக்காக எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த அட்டவணை கிளியர் பண்ணிக்க இல்லாமல் இருக்கு எனக்கு. ரைட். பாருங்க, இந்த அட்டவணை குயிக்காக எழுதி கொள்ளுங்க பிள்ளைங்க. இது முக்கியமான பாடம். அதாவது இருமெண்களை மற்ற எண்மெண்களை பதினெண்மெண்களை மாற்றுறது. அதாவது எண்மெண்ணை இருமெண்ணை மாற்றுறதுக்கு கட்டாயம் இது வாய்ப்பாடு பாடமாக்கியிருக்கணும். அதே மாதிரி பதினெண்மை இருமெண்ணை இந்த அட்டவணை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. யாரு பாத்திக்கு இது அட்டவணை இருக்கா? இருக்கா? ஓம் சார் இருக்கு. வேற யாருக்கு இல்லை? ரோஹித்க்கு இருக்கா? மெசேஜை போடுங்க. இல்லாதவங்க யார் யார் அவங்க எழுதிக்கலாம். அபிஷானுக்கு இருக்கா? ஓ சார். அபிஷான் இருக்கா அட்டவணை இந்த? ஓ சார். சரி. அப்ப என்ன விட சரியா வந்துச்சா? ஓ சார். கவிஷ்க்கு இருக்கா அந்த அட்டவணை? கவிஷ் இருக்கு சார். ரைட். ஓகே, ரைட். ரைட். இப்போ 10க்கு 10 சரி. 10க்கு எத்தனை சரி எடுத்தீங்க சொல்லுங்க பாப்பா பிள்ளை எனக்கு. 10க்கு எத்தனை சரி எடுத்தீங்க? கொஞ்சம் கதையை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா எனக்கு. ம். சரி பிள்ளைங்க, பார்ட் 2 கொஸ்டினுக்கு போவோம். ரைட். ரைட். முதலாவது கேள்வி குயிக்காக செய்யணும் எனக்கு. ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? நல்லா ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? செய்யுங்க பார்ப்போம். வடிவா செய்யுங்க பார்ப்போம். கீழே உபகரணங்களை பொறுத்திருக்கு. பொருத்தமான துறையை சரியாக தெரிவு செய்யணும். என்ன செய்யணும்? ஏக்கு என்ன ஒரு நம்பர், ஏக்கு என்ன பொருத்தமான நம்பரை சொல்லணும். அதாவது இது வந்து வளையமை பாலி 1, இது சாவி பலகை 2, 3வது. அப்போ ஏக்கு என்ன நம்பர் சரியாக வரும் அதை சொல்லணும். பிக்கு எது, சிக்கு எது, டிக்கு சரியாக சொல்லுங்க பார்ப்போம். சார் ஏகே சமாந்தர துறை. ஏக்குன்னா சமாந்தர துறை. வெரி குட். குட். ஏக்கு 3. ஏக்கு 3. வெரி குட். ஏக்கு 3. ஓகே. பிக்கு பிக்கு திரை சார். பிக்கு திரை. வெரி குட். பிக்கு 4. 4. இது 3. சி சிக்கு சிக்கு 1 சார். சிக்கு 1. டிக்கு 2. 2. அண்ணா ரைட். ஓகே, வெரி குட். எல்லாம் இது யாரு எல்லாம் சரியா? அது ஓம் ம் ரைட். இப்போ நம்ம படித்தோன்னா இப்போ தான் படித்தோம். அப்போ தர ஊடுகடத்து ஊடகங்கள் சம்பந்தமான பின்வரும் கூட்டுகளில் பிழையானவற்றை தெரிவு செய்க. ஆனால் இதில் பிழையானதை மட்டும் தெரிவு செய்ய சொல்லியிருக்குண்ணா. முதலாவது சரியா பிழையான? முதலாவதுக்குரிய விடையை வந்து நபி மௌல சொன்னிக்கு. முதலாவது சரியா பிழையா?
சரி சார். முதலாவது சரி. ரெண்டாவது ரெண்டாவது சார். ரெண்டாவது நுண்ணலைகள் சரி. தொலைக்காட்சி ஆண்டெனா, சிசிடிவி மற்றும் முறுக்கு கம்பிச்சோட வளங்கள் பயன்படுத்துக்கலாம். சரியா பிள்ளையா? பிழை சார். பிள்ளைனா ரைட். பிள்ளை. முறுக்கு கம்பி எதுக்கு பயன்படுத்துவாங்க? தொலைபேசி. அண்ணா தொலைபேசிக்கு. வெரி குட். நான் பிள்ளைகள் தொலைபேசிக்கு. வடமட்ட சுட்டிமட விசை செங்கதிர்கள் சதுர பயன்படுது. இது சரிதானே? இது ஓம் சரி. அப்போ விடது சி. விடனா சி. ரைட். ரைட். இதை வந்து பிள்ளை எண்மெண்ணா இப்படி மாற்றலாம் தெரியுமா உங்களுக்கு? அடி 16 எண்மெண்ணா மாற்ற என்ன செய்யணும்? இந்த கணக்கு எழுதுனா 6DA எழுதுங்கப்பா அப்படியே. எண்ணும் எண்ணை எண்மெண்ணாக மாற்றுக அப்படி கேள்வி எழுதுங்க பிள்ளைகள்லாம். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஆன்சர் போடவா? ஆன்சர்ஸை ஆன்சர்ஸ் ஃபுல்லாக செஞ்சதை போடுறீங்களா நீங்கள்? ஓகே சார். செஞ்சதை கணக்கு போடுங்க. ஃபுல்லாக அடுத்த கணக்கு உங்களுக்கு செய்யலுமா? சாரி, அடுத்த கொஸ்டின் செய்யலுமா? இந்த கேள்விக்கு விடையா என்ன என்ன கேள்வி நம்ம பிள்ளைங்க? அதில் கேள்வி சொல்லுங்க. 6DA. 6DA என்ன என்ன மாற்ற சொல்லு? 6D என்ற 16 எண்ணை வந்து எண்மை எண்ணா மாத்த சொல்லு. 16 என்ன எண்மெண்ணா மாற்றணும். இது செய்யணும். அதுக்கு சிஸ்டம் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அதை என்ன மாற்றணும்? அட்டவணை வேணும்னா ஓ சார், அட்டவணை பெஸ்ட் அந்த அட்டை ஒன்று பிரிச்சு 16 இது எழுதணும். 4 பிட்ஸ் கொண்டுதான் எழுதணும். 4 நாளாக எழுதணும். வெரி குட். 4 நாளாக எழுதுனீங்கன்னா எழுதின பிறகு அத 3 பிரிக்கணும். அந்த 3 பிட்ஸ பிரிக்கணும். அதை மூண்டா பிரிக்கணும். ஸ்க்ரீனை பாருங்க பிள்ளைங்க. விளங்குதா? ஸ்க்ரீனை பாருங்க பிள்ளைங்க. ஸ்க்ரீன் விளங்குதா? வேணும் உதாரணம் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. உதாரணம் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. 16 எண்களை எண்மெண்ண மாத்திர மெத்தட். சரியா? உதாரணம் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. 16 எண்ணை எண்மெண்ணா மாற்றுதல். அட்டவணை முக்கியம். என்ன கவிஷ்? அந்த அட்டவணை பாடமாக இருந்தால் ஈஸியாக செய்யலாம்.
எழுதிட்டீங்க பிள்ளைகள்? எழுதிட்ட மெசேஜ் போடுங்க எனக்கு. ரைட் பாத்தி. ரைட் பிள்ளைங்க, ஸ்க்ரீன் விளங்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் விளங்குதா? அந்த ஆன்சரை பாருங்க. 6DAக்கு 6DAக்கு ஆன்சர்ஸ் விளங்குதா? விளங்குதா பிள்ளைங்க? விளங்குதா? ஆம். பாடமாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா? மூண்டா பிரிக்கணும் பின்னுக்கு இருந்து, சரியா? எண்மெண் தானே? சரி, 16 மென்னா எண்மெண்ணை மாற்றணும்னா 16 எண்மெண்ணை மாற்ற 3 மீண்டா பிரிக்கணும். எண்மெண்ணை 16 பார்த்தா 4 பிரிக்கணும்னா சரிதானே பாத்தி? ஆம். ரைட். ஓகே பிள்ளைகள், ரைட் குட். அடுத்து போவா, நான் அடுத்து நெக்ஸ்ட் போவா. அனிஷ்கா எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட் 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 பிள்ளைங்க, அடுத்த நபிக்கு அடுத்தது செய்யலுமா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு செய்யலுமா தெரியா? ஸ்க்ரீன் விளங்குதா? இல்லை. இது நான் பாருங்க, 4வது பாருங்க, 4வது பாருங்க, செய்யலுமா உங்களுக்கு? 4வது செய்யுமா? ஆம். இப்போ செய்யுங்க பாப்போம். ரைட், செய்யுங்க. தெரிஞ்சவங்க ட்ரை ஒன் பண்ணுங்க.
கண்டுபிடிக்கலாமா பிள்ளைகள்? செஞ்சிட்டீங்களா? சார் அனுப்பவா சார்? அனுப்புங்க பாப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா அது உங்களுக்கு? அனுப்புங்க அனுப்புங்க பாப்போம். அனுப்புங்க பாப்போம். பர்சனலுக்கு அனுப்புறீங்களா? கவிஷ் செஞ்சிட்டீங்களா? ரைட். கவிஷ் வெரிலான் முதலாக செஞ்சிட்டீங்க. வெரி குட் கவிஷ். ரைட் குட். இப்படி அனுப்பிட்டீங்களா? இல்ல சார் அனுப்புங்க அனுப்புங்க. அனுப்பிட்டீங்களா? எல்லாத்துக்கும் சார். அனுப்புறீங்க. எவ்ரி ஒன்ல போட்டீங்களோ? இல்ல சார், பிரைவேட். ஓகே. 2 பேஜா? ஆமாம் சார். வரலையே. ஓகே பார்ப்போம். டைம் போச்சு. ஆ வரலையா சார்? பார்க்குறேன். நீங்க ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு மட்டும்தானா? வேற எங்கேயும் கிளாஸ் போறீங்களா? இல்லை. இல்ல சார், போறல. ரைட். வெரி குட். குட் நாலேஜ் இருக்கு உங்களுக்கு. குட். ஸ்கூல்ல யார் படிப்பிக்கிறா? சாரா டீச்சரா? டீச்சர். நீ எங்க சொன்ன? புத்தளம் எங்க? புத்தளம் கல்பி டீச்சர். கால்பேட்டி பள்ளிவாசல் சொன்னீங்களா? குடி. ரைட். ஓகே. வெரி குட். எப்படி செஞ்சீங்கன்னு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எனக்கு. அந்த ஏட இரும பெருமானத்தை வந்து பதின்ம பெருமானமா மாத்தணும் சார். ம். மாத்தினா ஏட ஏக்கு வந்து 65 வருது. அப்புறம் ஆ. அந்த ஏபிசிடி அந்த எப்படி alphabet order திரும்பி முதல்ல சொல்லுங்க. உங்களோட ஃபோட்டோ இன்னும் வரல. இமேஜ் வீடியோ செக் பண்ண வரல இன்னும். திருப்பி இருக்க அனுப்புங்களேன். Okay. வரல. இந்த பெருமானம் எப்படி 65 வந்து சொல்லுங்க. அது ஏட இரும பெருமானத்தை வந்து சார் பதின்ம பெருமானமா மாத்தணும் சார். ஏட வந்து பெருமானம் பதின்ம பெருமானம் மாற்றணும். சரியா? ரைட். ஏக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க. 0 சொல்லுங்க அது. ஏக்கு 65 வந்துச்சு சார். ஆ ஏக்கு 65 வந்துச்சு. ஓகே ரைட். சரி. அப்புறம் அப்புறம் அந்த alphabet orderல போய் அந்த ஏக்கு 65, பிக்கு 66 அப்படின்னு போய் என்க்கு வந்து 78 வந்துச்சு. என்ன சார் ஓக்கு எனக்கு என்ன? ரைட். 79 வந்துச்சு. ரைட். ஓகே பிள்ளைகள் அதை எழுதி வச்சுக்கோணும். ஏக்கு வந்து 65னா பிக்கு வந்து 66னா விலகுதா? ம் விட வரல. செஞ்சு விட்றேன். விட வந்து நான் போட்டு விட்றேன் ஸ்க்ரீனில். எங்கள் ஸ்க்ரீனில் அந்த விலகுதில்லை. இப்படி போட்டுங்க. ஏக்கு வந்து அஹ், இது ஏக்கு வந்து 65.
ஏக்கு 65னா பிக்கு வந்து 66 வரும். பிக்கு 66, சிக்கு 67, 68 வருது. எண்ணுக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க. இப்போ எண்ணுக்கு அப்படி போக்குல வருது. எண்ணுக்கு வந்து 78னா எண்ணுக்கு 78ம் என் எம் எம் என் 78னா ஓக்கு என்ன வரும்? 79. 79. 79. சரி. என்எம்என்என் ஓபிக்யூஆர்எஸ் சரியா? 78, 79. ஓகே பிள்ளைகள், ரைட். அதான் விட 78, 89, 79. ரைட், ரைட், ரைட். அடுத்து ஒரு குயிக்காக ஒரு ஃபுல் கேள்வி ஒன்று செய்வோம். குயிக்காக நேரம் போச்சு. ம். ம். ரைட், இது செய்ய பார்ப்போம் பிள்ளைங்க. குயிக்காக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது கேள்வி பாருங்க. இடைவெளிக்கு பொருத்தமான சொற்கள் அடைப்பிலிருந்து தெரிவு செய்க. இந்த பேப்பர் உங்களுக்கு அனுப்புவேன். அப்போ எல்லாருக்கும் அனுப்ப எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து செய்யுங்க. அதில் பாருங்க, இதுக்கு விட குயிக்காக செய்வோம். எப்படி 3 ஹவராச்சும் என்ன டிஸ்கஸ் பண்ணனா எங்களுக்கு. ம். இடைவெளிக்கு பொருத்தமான சொற்களை அடைப்பிலிருந்து தெரிவு செய். கணனிக்கு வழங்கும் அறிவுறுத்தல்களின் திரட்டு கீழே வரும். பயன்பாட்டு மென்பொருள் சொல். முதலாவது பயன்பாட்டு மென்பொருளா? ரைட். அடுத்தது பணி செயல்முறை. அடுத்து தெரிந்து அனுப்பல. பணி வன்பொருள் மற்ற ஏனைய பொருட்கள் முகாமை செய்கிறது வந்து பணி செயல்முறைமைனா முதலாவது ஒன்றுக்கு வந்து விட வந்து ரைட். முதல்ல பயன்பாட்டு மென்பொருள் சரி. ஒன்றுக்கு ஏ, ரெண்டாவதுக்கு இது 1, இது 2, மூன்றாவது தொட்டுணரக்கூடியவை தெரியும் உங்களுக்கு. என்ன என்ன தொட்டுணரக்கூடியவை? வன்பொருள். ஓ, வன்பொருள். வன்பொருள் போல ஒன்று ரைட். நாலாவது பயனர் கணனி சார்ந்த செயற்பாடுகள் மேற்கொள்ள பிரயோக மென்பொருள். ஒன்று ரைட். பிரயோக மென்பொருள். ஓகே, குட். சரியா பிள்ளைகள்? ரைட். 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட். இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 4, 5 மார்க். ரைட். அடுத்த கேள்வி ஒன்று செய்வோம். ரைட். இதை படத்தை வரைங்க பிள்ளை பார்ப்பது. டக்குன்னு லாஜிக்கேட் எல்லாம் வரைங்க பார்ப்போம். ரைட். படத்தை எல்லாம் வரைஞ்சிட்டு பிள்ளைகள்
வரைஞ்சிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? எத்தனை இன்புட் இருக்கு இதுக்கு? விட மூன்று. செய்யலும் அதுக்கு. 3னா 8, 2 into 8னா அப்போ ட்ரூத் டேபிள் வரைய இயலுமா அதுக்கு? ட்ரூத் டேபிள் வரைய இயலும் தானே பிள்ளைகள்? இயலுமா? சரி, அத கொஞ்சம் சொல்லித்தாங்க. அதாவது ட்ரூத் டேபிள் இங்கே பாருங்க, 3 இன்புட் தானே. ம். எனக்கு அட்டவணை ஒன்று அடிங்கல பிள்ளைகளுக்கு. எனக்கு ஒரு ஆள் அட்டவணை ஒன்று வரையலுமா? எங்க வரைங்கல அட்டவணை ஒன்று? மவுஸ் வேலை செய்யல. அட்டவணை அடிங்களே. அட்டவணை அட்டவணை ஒன்று வரைங்களே பார்த்து. ஏழுமா அபிஷான்? ஓகே சார், கொஞ்சம் இருங்க. அட்டவணை வரைங்க பார்ப்பேன். டேபிள் சென்சார். சரி சரி. ட்ரை பண்ணுங்க கொஞ்சம். அட்டவணை வரைங்களே. இது ஃபாத்திக்கு செய்யவே தெரியாதா? இல்ல சார், தெரியும் சார். ஆனா எனக்கு இந்த ட்ரூத் டேபிள் இப்படி வந்தா அப்படி வரைகிறேன்னு கொஞ்சம் குழப்பம் சார். குழப்பமா? ஆம். இருங்க, நான் அப்படியே அந்த ஆன்சர்ஸ் அப்படியே போட்டு விட பார்த்துக்கிறீங்களா? ஆன்சர்ஸ் அப்படியே ஓகே. போட்டுறேன் பார்க்குறேன். எனக்கு அந்த இதில் செஞ்சு எக்ஸலில் செஞ்சு அப்படி போட்டுறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ட்ரோ பண்ணிக்க இல்லை அந்த மவுஸ். கொஞ்சம் இருங்க பிள்ளை, லெஃப்டாக வாங்க, டைம் இருக்கு. ஒரு லைன்ல இருங்க. நீங்கள் செஞ்ச மாதிரி கொஞ்சம் போடுங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். ஏக்கு என்ன வரும்? ஏக்கு வந்து 2 8 தானே இன்புட்னா பிள்ளைகள். 2 இந்த 3 8னா 3 இன்புட் ஏபிசி. அப்போ சைவ 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 சைவரனாலும் ஒன்று ஒன்று போட்டிங்களே, ஒன்று ஒன்று போடுங்களே. ஹலோ பிள்ளைகள், ஹலோ கேக்குதா? ஹலோ. ஓ சார், கேக்குது. ஆம் சார். ஏன்னு போட்டு பிள்ளைகள். ஏன்னு போட்டு சைவ 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 ஒன்று 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 போடுங்க, சரியா? ஓகே. ரைட். இங்கனைக்கு என்ன இந்த இடத்துல என்ன வரும்? இங்கனைக்கு என்ன வரும்? ஏ டாட்டா ப்ளஸ்ஸா வரும் எண்டுக்கு. டாட். ஏ டாட் பி. ஏ டாட் ஏ டாட் பின்னு எழுத எழுந்தானே என்ன பிள்ளைகள்? ஆம். ரைட். இங்கனைக்கு வரும்னா இந்த இடத்துல என்ன வரும்? சி சி சீட சீபா. சீபா சீபா. ரைட். இங்கனைக்கு என்ன வரும்? இங்கனைக்கு என்ன வரும்? ஏ
A dot B plus C bar. A டாட் பி ப்ளஸ் சி பா. அழகா எழுதுங்க போல. எனக்கு அந்த மவுஸ் பெருசாக போயிடுச்சு. சரியா நீங்கள் விலங்குங்க, அழகா எழுதுங்க. இங்கே நீங்கள் வந்து மவுஸ் பெருசாக கொஞ்சம் இருங்க போல. எனக்கு திருப்பி எழுதுறேன். எனக்கு வெட்டிட்டு ஏ சொல்லுங்க பாப்போம். ஏ டாட் பி Plus C bar. ப்ளஸ் சி பா. சிக்கு மட்டும்தான் பா வரும். ரைட், வெரி குட். இப்போ கடைசி என்ன வரும்? கடைசியில் என்ன வரும்? கடைசி என்ன வரும் பிள்ளைகள்? மவுஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. சார் Right, சி இந்த பார். ரைட் ரைட். இந்த பேப்பர் எல்லாத்துக்கும் நான் போட்டு விட்றேன். இப்போ பேப்பர் வந்தான்னு பாருங்களா? பேப்பர் வருதான்னு பாருங்க. சாட்டில் பாருங்க பேப்பர் வந்திருக்கான்னு. பாருங்க வந்திருக்கான்னு பிள்ளைகள். No sir. நோ. என்னடா? No sir. பாருங்க. இந்த பேப்பரை பிள்ளைகள் பிரிண்ட் அவுட் பண்ணுங்க. சரி, நல்ல பேப்பர். நான் இங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு இந்த மெஷின். நான் வந்து இந்த பேடில் தான் செய்கிறேன். இது டச் ஸ்க்ரீனில் தான் செய்கிறேன். அதனால அதை எழுத இல்லை. வந்திருக்கான்னு பாருங்க. இல்ல வந்து இல்லையா? இல்ல. நான் அந்த அதனால் எழுத கஷ்டமாக இருக்குது பிள்ளைகள். அதில் நான் அந்த மவுஸ் பேடில் செய்கிறனால. பாருங்க, எல்லாருக்கும் எவ்ரி மேனுக்கு போட்டேன். வரல. வந்துருச்சு சார். வந்துருச்சா? ரைட், ஓகே. உங்களுக்கு வரல பண்ண ஃபாத்தி வரலையா? ஃபாத்தி நம்ப வரலையா? தம்பி, நீங்கள் படிச்சது கொஞ்சம் விளங்கிச்சா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் படித்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் ஏதாவது எடுத்தீங்களா இன்னைக்கு? பார்ட் 1ல் பத்துக்கு பார்ட் 2ல் கொஞ்சம் நாலேஜ் எடுத்தீங்க தானே? விஷயங்கள் படிச்சீங்க தானே இன்னைக்கு? No sir. அதாவது 3 கிளாஸ் முடிய ஒரு பேப்பர் ஒன்று செய்வோம். ஒவ்வொரு கிளாஸில் 3 பேப்பர் ஒன்று. சரியா? 3 கிளாஸ் முடிய 2 நாள் பேப்பர் செய்வோம். சரியா? 11ல் அப்படி Okay. செய்வோம். சரியா? அப்படி செஞ்சால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஃபுல்லாக முடிப்போம், பேப்பரை செஞ்சு முடிப்போம் ஃபுல்லாக. ஓகே. ஓகே, குட் நைட் Okay அண்ட் sir. காட் பிளஸ் யூ ஆல். ஃபாத்பியா ஏதாவது எனக்கு கால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? Okay sir. Thank you. ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே பிள்ளைகள், குட் நைட், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. அபிஷா, குட் நைட்.